தமிழக அரசியல் தேர்தல் களத்துல 4 மாசத்துக்கு முன்னாடியான ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டாச்சுன்னா திமுக கூட்டணி வந்து பயங்கர மெஜாரிட்டியில லீடிங்ல ஜெயிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தது. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பொசிஷன்ல ஜெயிச்சாங்களோ அவ்வளவு சீட்ஸ் ஜெயிக்குங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ஆனா இப்போ எலெக்ஷனுக்கு 2-3 நாள் மட்டுமே இருக்கக்கூடிய டைம்ல சிச்சுவேஷன் ரொம்ப மாறி இருக்குது. ரெண்டுமே க்ளோஸ் ஃபைட்டா இருக்குது. இது ஏன் க்ளோஸ் ஃபைட் ஆச்சுன்னு பார்த்தாச்சுன்னா ரெண்டு பக்கத்தோட ரீசன்ஸும் இருக்குது. இப்போ திமுக பக்கம் பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு என்னதான் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நிறைய சீட்டுகளுக்காகவும் நிறைய காசுக்காகவும் கூட்டணிக்குள்ள நிறைய சலசலப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வரைக்கும் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கூட சேர்ந்து மீட் பண்ணி ஒரு ரேலி கூட பண்ணல. ஆனா அதே சமயத்துல ஏடிஎம்கே பக்கம் பார்த்தாச்சுன்னா அவங்களோட கூட்டணி வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வந்துருச்சு. இதனாலேயே இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ரெண்டுமே ஒரு க்ளோஸ் ஃபைட் ஆகிட்டு இருக்குது. அவங்களுக்கு இருக்கப்பட்ட கேப் வந்து ரொம்ப நேரோ ஆகிட்டே இருக்குது. இப்போ வரப்பட்ட பல கருத்து கணிப்புகளையும் ரெண்டு க்ளோஸ் ஃபைட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த க்ளோஸ் ஃபைட் கூட எப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற சீட்ல வந்து இழுபறிங்கிற ஒரு சிச்சுவேஷனை சொல்லிட்டு இருக்காங்க. அதை அவங்களால கணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனா இருக்குது. அப்படிதான் இப்போ கள நிலவரமும் இருக்குது. இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே பிளஸ் கூட்டணி வந்து மெஜாரிட்டியில ஜெயிச்சாங்க அப்படின்னா அந்த வெற்றிக்கு காரணங்களா இருக்க போறது ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கண்டிப்பா மக்களா தான் இருக்க போறாங்க. திமுக போயே ஆகணும்னு அதிமுக விட பிஜேபியை விட மக்களுக்கு தான் அந்த தீவிரமான ஒரு எண்ணம் இருந்திருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஏடிஎம்கேயை கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த 5 வருஷத்துல திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் மிஸ் பண்ணது வந்து ஏடிஎம்கேயும் சரி பிஜேபியும் சரி. அதுக்கு ரெண்டாவது காரணமா இருக்க போறது அண்ணாமலை. இப்போ இருக்கிற அரசியல்ல அவர் மட்டும்தான் 234 தொகுதிகளுக்கும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். அது மொத்த என்டிஏ கூட்டணிகளுக்குமான எல்லா கட்சிகளுக்குமே அவர் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கிறார். அவரோட பிரச்சாரத்துல சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னு தெரியல. ஆனா பயங்கர உழைப்பு இருக்குது. அதுவும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவரும் ஓடிட்டு இருக்கிறார். ரீசெண்டா மோடி வந்து நாகர்கோவிலுக்கு வந்து இருக்கும்போது அண்ணாமலையும் அந்த ரேலியில ஜாயின் பண்ணியிருந்தார். அன்னைக்கு மட்டும் நடந்த ஒரு டைம் லைன் எடுத்து பார்த்துக்கிச்சுன்னா காலையில கிணத்துக்கடவுல பிரச்சாரத்துல இருந்தார் அண்ணாமலை. அதுக்கப்புறம் சிங்காநல்லூர், அங்கிருந்து கோவில்பட்டி வந்தார். அப்புறம் கோவில்பட்டியில பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மறுபடியும் நாகர்கோவிலுக்கு வந்து அந்த ரேலியில ஜாயின் பண்ணிக்கிட்டு திருப்பி அங்கிருந்து மறுபடியும் ராதாபுரத்துக்கும் போயிட்டு அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு அங்கிருந்து திருப்பியும் திருச்செந்தூர்ல போய் அன்னைக்குள்ள அவர் பிரச்சாரத்தை முடிச்சார். அவர் ஒரு கேப் இல்லாமையே இத்தனை நாளா ஓடிட்டு இருக்கிறார். இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தாச்சுன்னா யாரோ ஒருத்தரை சிஎம் ஆக்குறதுக்காக அவர் இந்த வேலையெல்லாம் பார்க்கல. மோடியை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவர் இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த வேலையை ரொம்ப ஒழுங்காவும் சின்சியராகவும் கான்பிடென்டாவும் செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த உழைப்புக்கான பலனை கட்சி தருதோ இல்லையோ ஆனா மக்கள் ஒரு நாள் அவருக்கு இதை கொடுத்தே ஆகணும். இப்போ ஏடிஎம்கே பிளஸ் வந்து ஃபுல் மெஜாரிட்டியில ஜெயிக்க போறாங்கன்னா அதுக்கு 3வது ரீசனா இருக்க வேண்டியது தேர்தல் வாக்குறுதிகளா இருந்திருக்கணும். ஆனா அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அப்படி எதுவுமே இல்ல, ஒரு பேசு பொருளாவும் எதுவும் இல்ல. அவங்க சொல்லிக்கிட்ட பல ரீசன்ஸ் எல்லாமே வந்து இலவசங்களா மட்டும்தான் இருக்குது. பிஜேபியோட தேர்தல் அறிக்கை எடுத்துக்கிட்டாச்சுன்னா கூட அவங்களுக்கு வந்து லோக்கல் ஒவ்வொரு தொகுதிக்குமான ஒரு தேர்தல் அறிக்கை கூட இல்ல. எல்லாமே ஒரு ஸ்டேட்டுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அதையே தான் எல்லா லோக்கல் லீடர்ஸுமே எடுத்துட்டு இருக்காங்க. அதுல பாகிஸ்தான் கூட எல்லையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா அந்த தேர்தல் அறிக்கை கூட உங்களுக்கு மொத்தமா ஒரு நேஷனல் லெவலுக்கான தேர்தல் அறிக்கை மாதிரி தான் இருக்குது. இப்ப 4வது ஃபேக்டரா ஆக்சுவலா ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கணும். சொல்ல போனா அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன்ஸா இருந்திருக்கணும். ஆனா பிஜேபியும் சரி ஏடிஎம்கேயும் சரி ஏடிஎம்கே இத்தனை 5 வருஷமாவும் அவங்க ஒரு நல்ல எதிர்கட்சியா செயல்பட்டு இந்த ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்கல. அதே சமயத்துல இந்த எலெக்ஷன் டைம்ல கூட ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை செட் பண்ண முடியல. சரி, இதுவே திமுக வந்து மறுபடியும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா அதுக்கு செகண்ட் ரீசனா இருக்க போறது வந்து டெல்லி பிஜேபியும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸும் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோட கொடுத்த ஐடியாஸும் தான் செகண்ட் ரீசனா இருக்க போகுது. லெட்ஸ் நாட் பிளேம் நயினார் நாகேந்திரன், let's not blame ADMK and especially don't blame the people. அப்ப முதல் காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டாச்சுன்னா அது வந்து கண்டிப்பா விஜய் தான். விஜய் இந்த சமூகத்துல ரொம்ப அக்கறை கொண்டவர் தான். அவர் செஞ்ச உதவிகள் யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும்னு அவர் ரொம்ப பார்த்து செஞ்சிருக்கிறார். அவருக்கு நிஜமாவே ஒரு அரசியல் ஆர்வம் இருந்திருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவரோட அரசியல் ஆர்வத்தை அவர் பல நேரங்களையும் பல விஷயங்களையும் வெளியே சொல்லிட்டு இருக்கிறார். அவருக்கு தமிழகத்துல ஒரு பெரிய இடம் இருக்குது. திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு பெரிய கட்சியா ஒரு பெரிய அமைப்பா அவர் உருவாகக்கூடிய இடத்துக்கு அவர் கண்டிப்பா இருக்கிறார். ஒரு மாஸ் பாப்புலாரிட்டியோட அவர் நிச்சயமா இந்த அரசியல்ல இருக்கிறார். இப்போ விஜயோட
என்ட்ரி, பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து அவரோட பிரசன்ஸ் வந்து இப்போதைக்கு இந்த எலெக்ஷனை நியூட்ரல் ஆக்கி விட்டு, இப்போ விஜய் அதிகமா ஓட்ஸ் எடுக்க போறது யாருக்கிட்ட இருந்துங்கிறத ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ எனக்கு கணக்குகள் தெரியாது, எவ்வளவு எடுக்க போறாருங்கிறது தெரியாது. அதுக்கெல்லாம் நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இப்போதைக்கு அவர் வந்து கொஞ்சம் நாம் தமிழர் கட்சி, சீமானோட நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொஞ்சம் ஓட்ஸ் எடுக்க போறாரு. சோ அந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து அவர் ஓட்ஸ் எடுக்கிறதுனால பெருசா இந்த அரசியல் உள்ள எந்த மாற்றமும் வந்துடாது. ஏன்னா அது ஆல்ரெடி நாம் தமிழருக்கு போயிட்டு இருந்த ஒரு ஓட் பேங்க் வந்து கொஞ்சமா அது வந்து டிவிகேக்கு வரப்போகுது. ஸோ அந்த ஃபேக்டரை எடுத்துக்கிட்டு 2 திராவிட கட்சிகள்ல இருந்து டிவிகே வந்து எவ்வளவு ஓட்ஸ் எடுக்க போகுதுன்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா இருக்குது. இப்போ டிவிகே வந்து அதிகமா எடுக்க போறது வந்து ஏடிஎம்கேவோட ஓட்ஸ். அதுக்கு அடுத்த செகண்ட் இடத்துல தான் இப்போ வந்து திமுகவோட ஓட்ஸ் அவங்க எடுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ நம்பர்ஸ்னு பாத்துக்கிட்டாச்சுன்னா லெட்ஸே ஒரு டிவிகே வந்து இந்த 2 திராவிட கட்சிகள்ல இருந்து ஒரு 100 ஓட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல 60 ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கே பிளஸ் என்டிஏ கூட்டணியில இருந்து வரப்போகுது, ஒரு 40 ஓட்ஸ் வந்து திமுக இருந்து வரப்போகுது. இப்படி இவர் ஏடிஎம்கே கூட இருந்துதான் நிறைய ஓட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னு பாத்துக்கிட்டாச்சுன்னா அப்புறம் எப்படி இந்த எலெக்ஷன் நியூட்ரல் ஆகுதுன்னு இன்னொரு குவெஸ்டின் வரணும். அங்கதான் வந்து டிஎம்கேயும் எப்படி ஒரு 40 ஓட்ஸ் வந்து டிவிகேக்கு லூஸ் பண்ணுதோ அதே டைம்ல டிஎம்கேல இருந்து கொஞ்சம் ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கேக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. இது வந்து டிஎம்கேயோட கோர் ஓட்ஸ் இல்ல, டிஎம்கேக்காக 2021 எலெக்ஷன்ல ஓட்டு போட்டவங்க இப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னா ஒரு மாத்தி ஓட்டு போடணுங்கிற ஒரு ஃபேக்டர்ல அவங்க கொஞ்சம் பேர் வந்து ஏடிஎம்கே பக்கம் வரப்போறாங்க. ஸோ இப்படி நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஏடிஎம்கே வந்து டிவிகேட்ட அதிகமா லூஸ் பண்ண ஓட்ஸோட டிஃபரன்ஸ் வந்து அவங்க வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக டிஎம்கேல இருந்து எடுத்துக்குவாங்க. இப்படி நடக்கும்போது இந்த எலெக்ஷன் வந்து இப்போதைக்கு அது நியூட்ரல் பொசிஷன்ல தான் இருக்குது. இப்போ இவ்வளவு நேரம் சொன்னதுல டிவிகே வந்து இந்த எலெக்ஷனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி ஏடிஎம்கே டிஎம்கேயும் ஒரே பொசிஷன்ல கொண்டு வந்திருக்குன்னா தென் ஹவு இஸ் ஹி ஹெல்பிங் டிஎம்கே டு வின்ங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுதான் வந்து நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த எலெக்ஷன் வந்து இப்போதைக்கு ஒரு 3-வே பேட்டிலா இருந்தாலும் அது ஒரு 2-வே பேட்டிலா தான் மாறப்போகுது. ஆல்மோஸ்ட் இப்போ மாறி இருக்கும். ஏன்னா எலெக்ஷனுக்கு 2-3 நாள் தான் இருக்குது. இப்போ டிஎம்கே வேணுமா வேண்டாமா இல்ல ஏடிஎம்கே வேணுமா வேண்டாங்கிற ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் மட்டும் தான் இருக்குது. அப்படிங்கிற போது இந்த டைம்ல டிவிகே இப்போ இருக்கிற ஒரு ஓட்ஸ்ல வந்து நிறைய ஓட்ஸ் வந்து வெளியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் போகும். அதுதான் இப்போ இந்த எலெக்ஷனை டிசைட் பண்ண போகுது. விஜயோட அரசியல் நடவடிக்கைகளை ஒரு நூல் பிடிச்சு போய்கிட்டே இருந்தாச்சுன்னா அவர் வந்து திமுகவை மட்டுமே தான் பெருசா எதிர்த்துக்கிட்டு இருக்கிறார். அது திமுகங்கிறதா இப்போ ஸ்டேட்ல ஆளுங்கட்சியா இருந்ததுங்கிறது ஒரு ரீசனா இருந்தாலுமே அவரோட போக்கஸ் ஃபுல்லுமே திமுக பக்கமா தான் இருக்குது. இதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை அவர் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றார். இதே வேலையை தான் 2021 கமல்ஹாசனுமே மையம்ங்கிற ஒரு கட்சி மூலமாவும் அதை செஞ்சுட்டு இருந்தார். விஜய் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பேசுறது வந்து இந்த எலெக்ஷன்ல போட்டி வந்து திமுகவா இல்ல டிவிகேயான்னு தான் பேசிட்டு இருக்கிறார். இதனால அவர் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு இடத்துல தான் அவரோட கட்சி அவர் பொசிஷன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏடிஎம்கேக்கு போக வேண்டிய ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவர் எடுத்துக்கிறதுனால இது வந்து நிச்சயமா திமுகவுக்கு தான் உதவ போகுது. இதே சமயத்துல கரூரோட பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலுமே அன்னைக்கு அந்த இடத்துல அவர் அங்கிருந்து போனது சரியான முடிவா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் திருப்பி மக்களை சந்திக்க எடுத்துக்கிட்ட நேரமும் அவரோட பொலிட்டிக்கல் சீரியஸ்னஸையும் அது வந்து ரொம்ப வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல தான் உருவாக்கி இருந்துச்சு. இதே மாதிரி பார்த்தாச்சுன்னா ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் பத்தின பிரச்சனைகளையும் எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா அவர் வந்து he could have handled that situation better. கடைசி நேரத்துல எல்லாத்தையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உருவாக்கி வச்சுக்கிட்டு அவர் நெருக்கடி கொடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கான ரிலீஸ் ஆகாததுக்கான காரணமா அவர் பிஜேபி மேல போட ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவரோட பிரச்சாரங்கள் கூட எடுத்துக்கிட்டா பிரச்சாரங்கள் வந்து ரொம்ப மோசமா தான் இருக்குது. அவர் வந்து பிரச்சாரத்துக்குன்னு வந்து பேசினது கூட ரொம்ப கம்மியான இடங்கள் தான். மற்ற இடத்துல அவர் ரோட் ஷோ மாதிரி வந்துட்டு அவரோட வேன் மேல நின்னுக்கிட்டு ஒரு போட்டோ ஷூட் மாதிரியும் அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு தான் கடந்துட்டு இருக்கிறார். பிரச்சாரம் பண்றதுக்கான அனுமதி வந்து அவருக்கு பல இடங்கள்ல கிடைச்சும் கூட வேறு பல ரீசன்ஸை சொல்லி அவர் வந்து அவரை பிரச்சாரம் பண்றது கூட கேன்சல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தார். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து இப்ப சமீபத்துல கூட ஒரு ரூமர் வந்து சோசியல் மீடியால பரவிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா ஜனநாயகன் படத்தோட படம் வந்து நெட்ல ரிலீஸ் ஆயிட்டதுனால அதை காம்பன்சேட் பண்றதுக்காக அவர் வந்து அதே ப்ரொடியூசருக்கு இன்னொரு படம் நடிச்சு கொடுக்குறேன்னு அவர் சொல்லி இருக்கிறார். இது வந்து உண்மையா பொய்யாங்கிறது தெரியாது. இதுக்கு விஜய் சைட்ல இருந்து
ஒரு 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 ஆக்ஷன் கூட ஒரு ஒரு மறுப்பு கூட அங்கிருந்து வரல. இப்படி பார்க்கும்போது அடுத்த சினிமால நடிக்க போறேன்னு சொல்றது கூட ஒரு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா தான் பார்க்கப்படும். He will show that he is not a serious politician and it shows that it will show that he is not sure about winning this election. இதனால அவர் திருப்பி சினிமாவுக்கே போயிருங்கிற போது அந்த 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 கடைசி நேரத்துல அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு டைம் பாஸ் எடுத்துக்கிட்டு should we vote for விஜய்ங்கிற ஒரு கொஸ்டின்குள்ள வருவாங்க. இதெல்லாம் மொத்தமா ஒரு கோர்வையா பார்க்கும்போது விஜய் வந்து திமுகவோட ஸ்லீப்பர் செல்லா தான் இருக்க முடியுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கரூர் சம்பவம் மட்டும்தான் அவங்களுக்கு கைவிட்டு போன விஷயம் மாதிரி தான் தெரியுது. எனக்கு இருக்கப்பட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இது வந்து என்டிஏ ஓட்டர்ஸ்க்கு தான். இவ்வளவு நாளா என்டிஏக்கு ஓட்டு போட்டு இருந்தவங்க இப்ப டிவிகேக்கு ஓட்டு போட முடிவெடுத்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இதை வந்து நானுமே வந்து இப்போ ஒரு 2 வாரமா கேம்பெயினுக்காக போயிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது ஒரே வீட்டுல அப்பா அம்மா இவங்க எல்லாரும் பிஜேபி இல்ல ஏடிஎம்கே இல்ல என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டுல இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு இருக்கிறாங்க. இதுதான் வந்து இவங்க எல்லாரும் இப்போ விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர்லனா கண்டிப்பா என்டிஏக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. தமிழக அரசியல்ல இப்போ நம்ம ஒரு பாட்டம் 10 அரசியல்வாதிகள்னு பல ஃபேக்டர்ஸ்ல நம்ம ரேங்க் பண்றோம் அப்படின்னா அதுல அந்த 10 பேர்ல கண்டிப்பா உதயநிதி இருப்பார். அந்த உதயநிதியை விட ஒரு மோசமான ஒரு அரசியல்வாதியா தான் இப்போதைக்கு விஜய் இருக்கிறார். சினிமால இருந்து வந்ததுனால மட்டும் அவரால் வந்து அரசியல்ல சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது தப்பானது. இப்படி இதனாலேயே விஜயோட அரசியல் கட்சியும் சரி விஜயுமே சரி கண்டிப்பா ஒரு ஃபெயிலியரா தான் இருக்க போறாங்க. He cannot be a serious politician. இதை வந்து அவரோட பிரச்சாரத்து நேரத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவரோட பார்ட்டியை வின் பண்ணாலும் இல்ல அவங்களுக்கு நல்ல சீட்ஸ் வந்து ஒரு அப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சியா இருந்தாலும் கூட அவங்களால கண்டிப்பா ஒரு நல்ல அரசியலை கண்டிப்பா கொடுக்க முடியாது. அவர் மட்டுமே ஜெயிச்சாலும் கூட அவரால் ஒரு 5 வருஷம் ஒரு எம்எல்ஏ கூட அவரால் நல்ல எம்எல்ஏ கூட தொடர முடியாது. 5 years is too long for him to make another comeback in தமிழ்நாடு பாலிடிக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சீக்கிரமே சினிமாவுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் டிவிகே கட்சியை யாருக்கோ வித்துக்கிட்டோ இல்லை யாரு கைக்கிட்டயோ ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டு அந்த டிவிகேயோட அரசியல் முகமா மட்டும் பின்னாடி இருந்து வேலை பார்ப்பாருன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஃபைனலி என்டிஏ ஓட்டர்ஸ் வந்து இப்போ அதிகமா வந்து டிவிகே பக்கம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் என்டிஏக்கு இவ்வளவு வருஷமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டும் ஓட்டு போட்டுக்கிட்டும் இருந்திருப்பீங்க. அந்த காரணங்கள் இப்ப விஜய் கிட்ட வேலிடா இருக்குதான்னு பாருங்க. அப்படி கண்டிப்பா இருக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி விஜய் இஸ் நாட் அ சீரியஸ் பாலிட்டிஷியன் அண்ட் ஹி கேனாட் பி அ சீரியஸ் பாலிட்டிஷியன். விஜய் இஸ் நாட் ஃபார் யூ, எஸ்பெஷலி ஃபார் தி என்டிஏ ஓட்டர்ஸ். ஸோ என்டிஏ ஓட்டர்ஸ் ப்ளீஸ் கம் பேக்.